நீங்க வச்சிருக்கிற சைக்கிள்ல பேய் இருந்தா எப்படி இருக்கும்? அப்படி ஒரு சைக்கிள் பேயோட கதையை தான் நாம இப்ப பார்க்க போறோம். இது கதிரோட வீடு. அவன் புது சைக்கிள் வாங்கினதுனால பழைய சைக்கிளை வெளியில தூக்கி வச்சிட்டான். அது மழையிலையும் வெயிலையும் காஞ்சு போய் இருந்தது. அத கொஞ்ச நாளுக்கு அப்புறம் வீட்டுக்கிட்ட மரத்துக்கல்ல போய் போட்டுட்டான். அன்னைக்கு அடுத்த நாளே அந்த தெருவுல ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது. அதுல ஒரு பொண்ணு இறந்து போறான். ஆவியான அவளால எதையுமே தொட முடியல. அவளோட ஆத்மா வெளியில வந்து இந்த சைக்கிள்குள்ள போச்சு. இந்த சைக்கிள் பேய் சைக்கிளா மாறுச்சு. பெருசா பழிவாங்கிறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தது. என்னைய இப்படி அநியாயமா ஆக்சிடென்ட் ஆகி கொன்னுட்டீங்களே, இந்த ஊரை சும்மா விட மாட்டேன். எனக்கான நியாயம் கிடைக்கணும். இப்போ இந்த பெரிய பேய் சைக்கிள் நடு ராத்திரி ஆனோனே ஊர் வழியா பறந்து போச்சு. கோவத்தோட ஊரையே தீக்கரையாக்குறா. ரோட்ல நின்னு எல்லா வாகனத்தையும் பயங்குடுத்துறா. வண்டி எல்லாம் பின்னாடி போகுது. மக்கள் எல்லாம் பயந்து ஓடுனாங்க. ஓடுங்க ஓடுங்க, என்னை கொன்னீங்கல்ல, உங்களை சும்மா விட மாட்டேன். கோவத்தோட பறந்து போய்கிட்டு இருக்கிறப்போ அவ எதுக்கு நின்னது? கோவில் தான். இந்த ஊர்ல கோயில் இருந்து என்ன புண்ணியம், என்னையவே கொன்னுட்டாங்க. கோவில தாக்க வர உள்ள இருந்த அம்மன் வந்தாங்க. சைக்கிள் பையும் அம்மனையே தாக்க போச்சு. ஆனா அம்மனோட சக்தி முன்னாடி அவளால ஒண்ணும் பண்ண முடியல. எதுக்காக இப்ப மட்டும் வந்தீங்க? நான் சாகுறப்ப யாருமே வரல. நீ ஏன் கோவப்படுற? நீ லெஃப்ட் சைடில் போகிறதுக்கு பதிலாக ரைட் சைடில் போனது உன்னோட தப்பு தான். அதனால தான் நீ ஆக்சிடென்ட் ஆகி இறந்து போயிட்ட. இனிமே இந்த ஊர் மக்களை பழி வாங்கக்கூடாது. சொன்னதும் சைக்கிள் பேய் அங்கிருந்து மாயமா போயிடுச்சு.